श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 13வது अध्यायं ब्रह्मानन्दे अद्वैतानन्दः 26வது श्लोकम्। धात्रेति कथिता रामा बालकाख्यायिका शुभा निश्चयं स ययौ बालः निर्विचारणया धिया। ஆச்சாரிய வித்யாரண்யர் இந்த ஸ்லோகங்களுக்குள்ள கடந்த சத்சங்கத்தில் பார்க்கும்போதும் புலங்களுக்கு அனுபவப்படுற இந்த நாமரூப பிரபஞ்சம் இது எப்படி காணப்படுறது, இது சத்தியமா, இது காணப்படுறதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு விசாரணை பண்ணும்போதும் 20வது ஸ்லோகத்தில் அந்த மனஸ் அనే ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். மனஸ் அந்த மனஸ் అనేది அதெங்கிருந்து கிளம்புறதுன்னா பிரம்மம் சைத்தன்யத்திலோ தான் அது தோணுறது. ஆனால் அது சத்தியமானு சொன்னால் அது சத்தியம் இல்லை. ஸோ மனசுனால புலங்கள்னால நாமரூப பிரபஞ்சம் தெரிகிறது. பிரம்மனுடைய மாயா சக்தி முக்கியமான விஷயம் இப்போது அந்த சக்தி என்னது, எந்த சக்தினால அதுக்கு மாயா சக்தின்னு ஒரு பேர் கொடுத்தோம். அது சமஷ்டியில் இருக்கும்போது மாயா சக்தின்னு சொல்கிறோம், வெஷ்டி ஒரு சரீரத்தில் இருக்கும்போது மனோசக்தின்னு சொல்கிறோம். சரியா? ஆனால் இந்த மனசு சக்தினால் காணப்படுற தெரிவிக்கப்படுற இந்த அனுபவங்கள் எதுவுமே உலகம் மொத்தம் அது நிஜமில்லை. பல வாட்டி பேசிக்கொண்டே இருக்கிற வேதாந்தம் சொல்கிற முக்கியமான விஷயந்தான் இது. ஆனால் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு இது விவரிக்கிறதுக்காக ஒரு கதை சொன்னார். கடந்த சத்சங்கத்தில் அதுதான் முக்கியமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஆயம்மா ஒரு குழந்தைக்கு தூங்க வைக்கிறதுக்காக கதை சொல்கிறாங்க. ஏதேதோ கல்பிச்செல்லாம் கதை சொல்லுவாங்க. ஸோ அந்த கதை சும்மா தான். 26 அப்படிப்பட்ட அந்த கதை. 3 ராஜகுமாரர் இருக்காங்க. அதில் 2 பேர் பிறக்கவே இல்லை. ஒருத்தன் கன்சீவ் உருவாகவே இல்லை. அவங்க இல்லாத ஒரு நகரத்தில் வாழுறாங்க, நல்ல சுகமாக இருக்காங்க. ஒரு நாள் அப்படி ஆகாயத்தில் பயணம் செஞ்சு போயின்ட்டுருக்காங்க. ஆகாயத்தில் அவங்க நிறைய பூத்தோட்டைகள், புஷ்பங்கள், பழங்கள் இருக்கிற எல்லாம் பார்த்து அதெல்லாம் அழகாக பறிச்சுக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வர காலத்தில் வரப்போகிற ஒரு நகரத்துக்குள்ளே போகிறாங்க.
த ஃப்யூச்சர் சிட்டி. அங்கே போய் ரொம்ப அழகாக வில் எடுத்துட்டு நல்ல மிருகங்களை வேட்டாடுறாங்கோ. இப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு இந்த தாத்ரி ஆயம்மா இந்த கதை குழந்தைக்கு சொல்கிறான். குழந்தை நடுவில் ஒரு கேள்வி கேட்காம அதுக்கப்புறம் தூக்கம் வந்துச்சு, தூங்கி போயிட்டான். 26 அதான் சொல்லி கன்க்ளூஷன், தாத்ரே இது ஹே ராமா இது கதிதா தாத்ரே. இது இந்த விதமாக இந்த கதை சொல்லப்பட்டது குழந்தைங்க. ஆக்கியாயிகா, பாலக ஆக்கியாயிகா, நல்ல விதமாக இப்படி ஒன்றுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொல்லிட்டு. ஆனால் அந்த குழந்தை இது நிஜமா, ஏன் இது அப்படின்னு சிந்திக்கிற, கேள்வி கேட்கறதுக்கு வேண்டிய மெச்சூரிட்டி, இன்டலெக்சுவல் இது அந்த குழந்தை கிடையாது. அதனால் எந்த ஒரு கேள்வி, லாஜிக்கல் கேள்வி கேட்காது. நிர்விச்சாரணையா தியா, ஒரு விசாரணை என்கொயரி ஒன்றும் கேட்கல. அது எப்படி இல்லாத நகரத்தில் இருப்பாங்க, அது எப்படி பிறக்காத குழந்தைகளை இதெல்லாம் கேட்கல. ஏன்னா அந்த கேட்கறதுக்கு வேண்டிய அளவுக்கு புத்தி அங்கே விகசிக்கலை. அதனால் அதுக்கு ஏதோ, ஆனால் மனசுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அப்படியா, ஓ, அதுக்கப்புறம் இப்படி தான் கேட்குறான். தவிர இது நிஜமா இல்லையா, இது எதுக்குன்னு கேட்குற விவேக சக்தி இல்லை. இது கதை. இப்போது நான் முதல்ல இப்போ ஆரம்பித்தது போல மனசு பிரம்மனை ஆசிரிச்சு இருக்கிற மாயாசக்தி தான், என்ன ஆசிரிச்சு இருக்கிற மனோசக்தி தான். ஆனால் அந்த மனசனேது பிரம்மம் உள்ள ஏற்படலை, ஏற்பட்டது போல் ஒரு சின்ன சலனம். அதனால் மூமெண்ட் இல்லாத மனசு பேர் கான்ஷியஸ்னஸ், கொஞ்சம் மூமெண்ட் இருக்கிற கான்ஷியஸ்னஸ் பேர் மனசு. இது கூட தவறுதான் இப்படி சொன்னாங்க. கான்ஷியஸ்னஸில் மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகாயத்தில் மூமெண்ட் இருக்குன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. பட் எப்படி வந்துடுது, இது எங்கே இருக்குன்னு சொல்லணும்னா ஏதாவது சொல்லணும். இப்போ கடைசியில் நமக்கு இன்றைக்கி வசிஷ்டர் தான் இது பேசிகிட்டு இருக்கிறாரு ராமர்கிட்ட. இந்த மாயாசக்தினி பேசுவார், பல ஸ்லோகங்கள் எல்லாம் வரும். ஆனால் அந்த கதை போல் இல்லாமல் அவர் கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசுவார். புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கிறதுன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படி எல்லாம் சொல்லி நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன சொன்னோம், பிரம்மம் ஒன்று தான் இல்லையா? பிரம்மம் ஒன்று, அது பூர்ணம். அதில் எப்படிப்பட்ட ஒரு வேற்றுமை, பிரிவு எதுவுமே இல்லை. அது பூர்ணமாக இருக்கிறதுனால, அது ஒன்றா இருக்கிறதுனால இந்த சர்க்கிள் போல் பூர்ணமன்னு அப்படி தானே, பூஜ்யம் ரவுண்டாக இருக்குது. இந்த சர்க்கிள் பிரம்மம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இதே இப்போ மனசு மாயாசக்தி ஏதோ கிளம்பிச்சு அப்படின்னு சொல்கிறோமே, என்னதான் ஆயிடுச்சு ஆக்சுவலி? பிரம்மன்லேருந்து மாயாசக்தி வேறா, ஆனால் வியக்தம் பண்ணி ஏதோ பண்ணுறது, காட்டுறது. அதே போல் என்னிலிருந்து என் மனசக்தி வேறா இல்லை, என்னோடது மனசக்தி. ஸோ இப்போ பிரம்மமான பூர்ணமான ஏக வஸ்துவான இது இதில் மாயாசக்தி வந்துச்சுன்னு சொன்னால் ஜஸ்ட் இப்படி அனுபவிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுறதுன்னா, உருண்டையாக இருக்கிற அந்த உருவம் மாறிச்சு, எட்டாக தெரியுறது. இப்போது இப்படி வச்சா 8, இப்படி வச்சா என்ன முகம் தெரியாது, 8. இப்படி பண்ணதுக்கப்புறம் கூட
உங்களுக்கு ரூபம் தெரியறது, அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறீங்க தவிர எது இப்படி ஆயிடுத்து? பிரம்மம் தானே. ஆனால் பிரம்மம் நிஜமாக ஆயிடுத்தான்னா 2 வாரத்துக்கு முன்னாடி அப்படி பேசியிருக்கோம். பிரம்மத்தில் அபரிணாமி, எதுவுமே நடக்காது இல்லையா? மாற்றம் இல்லாமல், ஆனால் பிரம்மன் தான் மாறாமே இருந்தேன். ஆனால் இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் காட்டினா இங்கே உங்களுக்கு பிரம்மம் இப்படி வக்ரமாக ஆயிட்டாரே, இது எதுக்கு காட்டுற இப்படின்னா பிரம்மம் வக்ரமாயிட்டாருன்னு காட்டுறதுக்கு இல்லை. சரி, பிரம்மத்தில் ஒரு மாயாசக்தி வேலை பண்ணுறதுன்னா அதனால ஏகமாக பூர்ணமாக இருக்கிறது ரெண்டாக தெரியுது. இப்போது சுற்றி இருக்கு. ஆனால் கேள்வி என்னன்னா, அதே பொருள் தானே, அதே மெட்டீரியல் தானே. இதுக்கு இன்ஃபினிட் சிம்பிள் இது 8. என்ன, நீங்கள் இப்படி போய் இப்படி எப்படி சுற்றிட்டா கூட வாக்கிங் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அங்கே தான் இருக்கேன், நீ எங்கே போல. ஆனால் போனது போல், இந்த பக்கம் வந்தது போல், அந்த பக்கம் போனது போல், இப்படி எல்லாம் தெரியுறது. முக்கியமான கேள்வி என்னன்னா, ஏதாவது மூலப்பொருளுக்கு ஏதாவது ஆயிடுத்த? ஒன்றும் ஆகலை. அதனால மனசு கிளம்புனதுனால, அது ஏதோ காட்டினதுனால அது சத்தியம் கிடையாது. அது சத்தியம் கிடையாது. பொதுவாக இப்படி மாயான்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம். பிரம்ம ஆசிரிதா மாயாசக்தி அஸ்தி அணி. அப்போ அந்த பிரம்மன் ஆசிரிச்சிருக்கிற அந்த மாயாசக்தி என்ன பண்ணுறதுன்னா, இல்லாதது இப்படி காட்டுறது. மாயாசக்தி இப்படி காட்டுறதுனால இந்த 8க்கு பேர் மாயா, இதுக்கு பேர் பிரம்மம். ஆனால் நான் கேள்வி முக்கியமாக என்ன சொன்னேன், பிரம்மத்திலேயே அந்த மாயா ஏதோ பண்ணது போல், மாற்றினது போல் செஞ்சது. ஆனால் சப்ஸ்டன்ஸ் ஆஸ் இட் இஸ் ஒன்றும் மாறலை. இந்த மாற்றம் கூட இப்படி 2 ஆயிடுத்து அப்படின்னு சொல்கிறது, இது பிரமை. உண்மையாக பார்க்கும்போதும் அதே தானே. இந்த ட்விஸ்டிங் கூட இல்லை, பிரம்மனில் ஆகலை. ஆனால் அப்போ இல்லாதது ஆனது போல் காணப்பட்டது. அதுதான் முக்கியமாக சொல்லணும். அதனால் இந்த எக்ஸாம்பிள் பார்த்து நீங்கள் இப்படி மாறிடுச்சு 2 ஆயிடுச்சுன்னுக்காக சொல்லலை. நானும் அதே மேட்டர் தானே. குடம் காட்டி கூட சொல்லலாம். குடம் பற்றி நிறையவே வித்யாரண்யரே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இன்றைக்கும் திரும்பி சொல்லிகிட்டே இருப்பார். சரி, அப்படி சொல்லி அடுத்துக்கு மேலே வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கன்க்ளூட் பண்ணணும். இந்த கதை சொல்லியாச்சு, ஆயம்மா குழந்தைக்கு அப்படி எல்லாரும். 27வது ஸ்லோகம் படிக்கிறோம். இயம் சம்சார ரச்சனா விசாரோஜித சேதசாம் பாலகாख्यायिके वेत्थम् அவஸ்திதிமுபாகதா. கன்க்ளூட் பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறாருன்னா, இந்த விதமாக இந்த விஷயம் ஆயம்மா குழந்தைக்கு கதை சொன்னது போல் இந்த சிருஷ்டி விஷயம் கூட சாஸ்திரம் இப்படி தான் சொல்கிறது. சரி, ஆயம்மா குழந்தைக்கு கதை சொன்னால் தூங்க வைக்கிறது. இன்னைக்கு இங்கே சாஸ்திரமே சிருஷ்டி விஷயம் யாருக்கு சொல்கிறது? நம்மளை கொஞ்சம் திருப்திப்படுத்துறதுக்காக அங்கே தூங்க வைக்கிறதுக்குன்னு சொன்னோம். அதனால் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு கதை சொல்லணும். என்னது? பஞ்சபூதங்கள் வந்துச்சு, அதுக்கப்புறம் அதில் இது வந்துச்சு, அதுக்கப்புறம் அதில் இது வந்துச்சு. இப்படி எல்லாம் தத்துவபோதத்தில் கிரமமாக
தைத்திரியத்திலேயே பார்த்தோம். தஸ்மாதே தஸ்ஸாத் ஆத்மனः ஆகாசம் சம்போதः. சும்மா சும்மா கதை. கன்க்ளூஷன் இப்படி அதுதான் சொல்கிறேன். கதை எதுக்கு யாருக்கு சொல்கிறதுன்னா, அங்கே குழந்தைங்க இங்கே என்ன சொல்கிறாரு, உஜ்ஜித சேதசாம். விவேகம் சத்தியம் சொன்னால் புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை, விவேகம் இல்லை, அறிவில்லாத அஜ்ஞானிகளுக்கு, இக்னோரண்ட் பீப்புளுக்காக இப்படி இங்கே சாஸ்திரம் சொல்லிச்சுன்னு அவர் சொல்லலை. ஆனால் மாதிரி சிருஷ்டி விஷயம், சிருஷ்டி ரச்சனா, सृष्टिरचना विचारः संसार रचना विचारः இந்த கதை சொன்னது போல் அறிவில்லாத விவேகமில்லாதவங்களுக்கு என்ன கண்ணுக்கு முன்னாடி இது இப்படி வந்துச்சு, இதே அப்படி இருக்கு, இதே இப்படி வேலை பண்ணுறது, அதே இப்படி வேலை பண்ணுறது, இதெல்லாம் கேட்பான்ல. அதுதானே சயின்ஸு. ஸோ சகஜமாக நம்முடைய புத்தி கூட கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இப்படியெல்லாம் ஸ்டார்ட் என்கொயரிங். ஸோ அவனுக்கு முதல் மூலம் ஏதாவது இங்கேருந்து இப்படியெல்லாம் வந்துச்சப்பான்னு சொல்லணும். முதல்ல எனக்கு சுற்றி இருக்கிற இந்த பஞ்சபூதங்களோ இந்த சக்திகளோ பலது வேலை பண்ணுறத, இது எல்லாத்துமே ஒரு மதிப்பு இருக்கணும். அது எல்லாத்தையும் நான் பூஜிக்கணும். அந்த ஆஸ்திக பாவம் இல்லாமல், பூஜா பாவம் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு பிரம்மத்தினை சத்தியத்தினை உணர முடியாது இல்லையா? அவன் இல்லாஜிக்கலாக இருந்து கடவுள் கிடையாது, சக்தி கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய சாதாரண உலக ஜீவிதத்தினை அதர்மமாக அக்கிரமமாக பொய்யான வழியில் போயிட்டு இருந்தால் அவனுக்கு எப்படி இதான் சாஸ்திரம் பிரயோஜனப்படும், எப்போ பிரயோஜனப்பட போகிறது? ஸோ அதனால் முதல்ல சாஸ்திரமே பேசும், சிருஷ்டி பற்றி எல்லாம் பேசும். பேசினதுனால சாஸ்திரம் அது சத்தியமன்னு எடுத்துக்க கூடாதுன்னு அர்த்தம். இப்போது இங்கே டிஸ்கஷன் வரைக்கும் பார்த்தோம். இங்கே வரைக்கும் அன்றைக்கி சொன்னோம், குழந்தைக்கு எதுக்கு பொய் சொல்லி என்ன படிக்க வைக்கிறதுக்கு பொய் சொல்லணும். டு மேக் த சைல்டு டு லை டவுன் யூ ஹேவ் டு டெல் த லைஸ். ஆனால் அது குழந்தைக்கு இது பொய் சொல்கிறானே அவனுக்கு தெரியாது. தெரியாதம்போது இட் இஸ் நியூட்ரல் ஒன்லி. நீ நிஜம் சொன்னானோ பொய் சொன்னானோ குழந்தைக்கு அப்போது அந்த ஸ்டேஜில். அதே போல் இங்கே ஒரு பொய்யானது சிருஷ்டி ரச்சனை பற்றி சாஸ்திரம் சொல்லலாமான்னா, நீ ஆல்ரெடி அஜ்ஞானத்தில் இருக்க, இப்படி சொல்லி உனக்கு ஒரு பயப்படுத்தணும், இன்னொரு கண்ட்ரோல் பண்ணணும் முதல்ல. அதுக்கப்புறம் முள்ளமாக சாஸ்திரமே நம்மளை இன்னும் அடுத்த படிக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் பிரக்கிரியை. அப்படி சொல்லி இந்த பால ஆக்கியாயிகா இருக்கு, ஆக்கியாயிகை இவ இத்தம். அந்த கதலோ குழந்தை சொன்னது போல் இங்கே சிருஷ்டி ரச்சனை பற்றி சாஸ்திரம் இப்படி சொல்கிறதுன்னு சொல்லி இந்த விதமாக சொல்லும்போதும் இந்த இமேஜினரி ஸ்டோரி, ஆக்கியாயிக்கன்னாவே இமேஜினரி ஸ்டோரி, இதில் இது நிஜம்னு சொல்லி நம்மகிட்ட தான் இருக்கும். பொதுவாக எல்லோருக்கும் முதல் அனுபவப்படுறதெல்லாம் நிஜம், காணப்படுறதெல்லாம் நிஜம். அதனால் சாஸ்திரம் பல விதமாக காணப்பட்டதுனால அது நிஜமாகணும்னு அவசியம் இல்லை. கனவும் காணப்படுறது, ஆனால் நிஜம் இல்லையே. இப்போ கனவு காணப்பட்டது மனசுனால், இப்போது நினைவுலோ உலகம் தெரியறது மனசுனால். மனசு அங்கே ஒன்று காட்டிட்டா அது நிஜமில்லைன்னு சொல்கிறேன். இப்போ இன்னொன்று காட்டிட்டா நிஜம்னு இப்படி இது மட்டும் எடுத்துக்கிறேன். நம்ம அப்படி ஆல்ரெடி நிஜமன்னு எடுத்துக்கிட்டு தான் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறதுனால பேசிக்கல் இக்னோரன்ஸோடு தான் பிறந்தோம் நம்ம. இப்போது அது காலக்கிரமமாக இப்படி போதனை பண்ணி மாற்றணும் மனுஷன். இட்ஸ் எ வெரி ஹைலி டெக்னிக்கல் ப்ராசஸ். இது ஒரு விதமாக சொல்லணும்னா லைட்டாக கதை சொல்லிக்கிட்டு கதை மேலே சொல்லிக்கிட்டே போனால் வேர் இஸ் த எண்ட் ஃபார் இட்?
வேறு எண்டு தூங்கினப்போ கதை குழந்தை தூங்கிட்டா கதை முடிஞ்சது. அப்படின்னு அர்த்தம் நீ இக்னோரண்ட்டாகவே இருப்பேன்னு அர்த்தம். தூங்குறதுன்னு அர்த்தம் இக்னோரன்ஸ் தானே. அடுத்த நாள் மறுபடியும் ஞாபகம் வச்சுட்டு கூட கேட்காது குழந்தை. நேற்றுக்கு என்ன கதை சொன்னால் அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இப்போ கேள்வி கேட்டிருக்கோம். ஏன் ஆயம்மா இப்படி சொல்கிறேன்னு கேட்கலையே. அப்போது நல்லா புரிஞ்சுக்குங்கோ. அது இது விளைப்பு மாதிரி அந்த கதை போலதான் இதுன்னு சொன்னால் நீ இதே கேட்டுட்டு இருந்தால் நீ இக்னோரண்ட்டாகவே இருப்பேன்னு அர்த்தம். அக்ஞானமாகவே இருக்கு, அக்ஞானியாகவே. அப்படி விரும்புகிறோமா? இப்போ கொஞ்சம் வளர்ந்தோம், மூளை வளர்ந்துச்சு, வயசாகிடுது, எல்லாம் தெரியுது. எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. கேள்விகள் இருந்தால் பார்த்தாது, அந்த கேள்விகளை உனக்கு உண்மையான பர்மனெண்ட்டான சொல்யூஷன் கொடுக்குற போல இருக்கணும் கேள்விகள். அதுக்கு பதில் அப்படிப்பட்ட பதில் கிடைக்கணும். இப்போ சயின்டிஸ்ட்டு கேள்வி கேட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போதோ அவனுக்கு கம்ப்ளீட்னஸ் வரல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. ஒரு கெமிஸ்ட்ரியாவது ஃபிசிக்ஸாவது எங்கே கூட முடிவே இல்லை. இதோடு இது முடிவாக இருக்கும், இதுதான் ஃபைனல்னு சொல்ல முடியல. தியரிஸ் வந்துகிட்டே இருக்கு, தியரிஸ் மாறிட்டே இருக்கு. ஏன்னா நீ நிச்சயம் இல்லாத மாறிக்கொண்டே இருக்கிற விஷயத்து மேலே நீ ரிசர்ச் பண்ணுற. சாஸ்திரம் என்ன பண்ணுறதுன்னா அசல் கம்ப்ளீட்லி இந்த ஜகத்து பிரபஞ்சம் இனி எது விசாரணை பண்ணாலும் இது மாயாதா, இது இல்லாதது போய் நீ என்கொயரி பண்ணி ரிசர்ச் பண்ணுறன்னா என்ன தான் முடிவு வரும்? இன்கம்ப்ளீட்னஸ் தான் இருக்கும். அப்போ சாஸ்திரம் காட்டணும் பூர்ணமானது, கம்ப்ளீட்டானது ஏதாவது இருக்கா. அது உணராத வரைக்கும் இங்கே எதுவுமே நீ சரி பண்ணணும், சரி பண்ண போகிறோம், சரி ஆகுமனேது அசத்தியம், அசாத்தியம், அசம்பவம். எந்த புத்தினால் நானும் பிரமப்பட்டுருக்கிறானோ, எந்த மனசினால் நானும் ஏமாந்து போய் இல்லாதது சத்தியம் கொடுக்குறானோ, அதே மனசுக்குள்ளே அதே புத்திக்குள்ளே இப்போ ஜென்யூன் என்கொயரி கேள்வி வந்துச்சு. என்ன இது நிஜமா? இப்போ உலகம் பற்றி இப்படி என்ன நிஜமா இதுன்னு கேட்கும்போதும் புரிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை அது. அப்போ கேள்வி, அப்போ நான் யார்? நான் இருக்கேனே, நான் இருந்து இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போது செல்ஃப் என்கொயரி, நான் யார்? இது தவிர பரிகாரம் பிரச்சனைக்கு சொல்யூஷன் అనేది வேறு எங்கே கிடையாது. இது ஒரு மனுஷன் ஒத்துக்கிட்ட ஏற்றுக்கிட்ட அவன் சரியான முமுட்சு. இனிமேல் அவன் ஏதாவது பிரயத்தனம் பண்ணால் எல்லாமே இன்டர்னல் ஜெர்னி தான். ஏதாவது மாற்றணும்னா எனக்குள்ளதான். எந்த மனசு என்னை குழப்பி எனக்கு எல்லாம் சந்தேகம் கொடுக்குறதோ அது நான் கரெக்ட் பண்ணணும். இஸ் இட் கரெக்ட்? அந்த மனசு சொல்லுது. அங்கே விசாரணை என்கொயரி பண்ணலாம், லாஜிக் கேட்கலாம். நீ வெளியில் கேட்டால் இந்த பூமிக்குள்ளே என்ன இருக்குது, இது உடச்சா என்ன இருக்குது, எத்தனை செல் இருக்குது, என்ன சொல்லிட்டு இருக்கிறோம். பொதுவாக காணல் நீர்னு பற்றி நான் ரிசர்ச் பண்ணுறேன்னு யாராவது பண்ணுவானே எந்த யூனிவர்சிட்டியில் ஆகுது? எக்ஸாக்ட்லி லைக் தட். எந்த பிஹெச்டி, எந்த தீசிஸ், எந்த யூனிவர்சிட்டி நான் காணல் நீர் மேலே தீசிஸ் சப்மிட் பண்ண போகிறேன்னா அதுக்கு இங்கே இல்லை படிப்பு, நீங்கள் வேதாந்த கிளாஸுக்கு போகணுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வேதாந்த கிளாஸத்தில் ரிசர்ச் பண்ணலாம், பண்ணி என்ன பண்ணுறோம், அது இல்லை நீ ரிசர்ச் பண்ண வேண்டியது காணல் நீர் யாருக்கு காணப்படுறதோ அவன் மேலே ரிசர்ச் பண்ணணும். காணல் நீர் யாருக்கு காணப்படுறது? எனக்கு. அந்த எனி கொஸ்டின், எந்த சந்தேகம் கூட மையம் நானுக்கிட்ட வந்துடும். அந்த நானும் ஒழுங்காக புரிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் ரமணருடைய பாஷையில் அப்படி பேசிகிட்ருக்கேன். இங்கே அதெல்லாம் இப்போ சொல்லலை அவர். இப்படி இந்த இந்த டெப்த்தில் திங்க் பண்ணால் தான் இந்த ஸ்லோகங்களை கொஞ்சம் நமக்கு அது எசன்ஸ் என்னன்னு புரியும். சரி,
அப்படி சொல்லி இன்னும் அதே கன்க்ளூஷனாகவே இன்னொரு ஸ்லோகம் கூட சொல்கிறாரு 28. இத்தியாதிபிருபாக்கியானைः மாயாசக்தேश्च விஸ்தரம் வசிஷ்டः கதயாமாஸ சைவ சக்திர்நிரூப்யதே. இந்த வித்யாரண்யர் சொல்கிறாரு. ஸோ இந்த விதமாக வசிஷ்டர் ராமருக்கு இப்படிப்பட்ட உபாக்கியானம் ராமருக்கு வசிஷ்டர் சொன்னார். அது நான் இங்கே கோட் பண்ணி உங்களுக்கு சொன்னேன். என்னன்னா ஏதோ ஒரு சக்தினால் என்ன கேள்வி இன்னும் மிச்சம் இருக்கே, வை இட் இஸ் அப்பியரிங், ஏன் கனவு காணப்படணும்? இன்னொன்று ட்ரீம் பற்றி ரிசர்ச் பண்ணுறோம், தீசிஸ் பண்ணுறோம் யாராவது இருக்காங்களா எந்த யூனிவர்சிட்டியில் எங்காவது? உன்னோட அனுபவம் தானே. சரி, ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளையில் நினைவு கனவு தூக்கம் 3 வரும்போதும் கனவு பற்றி ரிசர்ச் பண்ண முடியல இவனுக்கு. சாரி, நான் நினைவு தூக்கம் பற்றியும் ரிசர்ச் பண்ண முடியல. மேக்ஸிமம் என்ன ரிசர்ச் பண்ணுறான்னா, நல்லா தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு இசிஜியோ இஇஜியோ தெரியுமா, எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபியோ இஇஜியோ எடுத்தால் எலக்ட்ரோகார்டியோகிராஃபி, பிரெயின் கிராஃப், ஹார்ட் கிராஃப் இதெல்லாம் எடுத்தால் சம் ரீடிங்ஸ் நார்மலாக இவன் ஆக்டிவாக இருக்கும்போதுக்கு மேலே இங்கெல்லாம் கொஞ்சம் எல்லா லெவல்ஸ் எல்லாம் நார்மலாக இருந்து கொஞ்சம் நீட்டாக போயிட்டுருக்கு அந்த கிராஃப். அந்தளவுக்கு சொல்லலாம். அதேபோல் அங்கே ஆக்டிவிட்டி అనేది மனசில் இல்லை, மனசு கூட ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் கூட மெட்டபாலிக் ரேட்டு கூட கொஞ்சம் பகல் வேலை கொஞ்சம் ఎక్కువ வருது. அன்பு பகல் ஆக்டிவாக ஒர்க் பண்ணும்போது இருக்கிற மெட்டபாலிக் ரேட்டுக்கு கம்பேர் பண்ணும்போதும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபிசிக்கல் சேஞ்சஸ், உடம்புல நடக்கிற சேஞ்சஸ்ன்னு மட்டும்தான், ரொம்ப குறைக்க வேண்டாம், கொஞ்சம்தான். ஹலோ, ஹரி ஓம், அதுதான் ரெக்கார்ட் பண்ண முடியறது. புரியுறதா? அப்புறம் கனவு అనేది கனவு வரும்போது இந்த கண்ணுடைய உள்ள ஐபால் ரேப்பிட் ஐ மூமெண்ட்னு சொல்லுவான். அப்படின்னா இவனுக்கான ஒரு மனுஷன் அப்படியே கவனிச்சுட்டே இருந்தால் இவனுக்கு கனவுல இருக்கானா டீப் ஸ்லீப்பில் இருக்கானன்னு சொன்னால் எப்போது கண் ஐபால் ரேப்பிட் ஐ மூமெண்ட்னு மூவ் ஆகும். கண்ணு திறக்கலை, அப்போது அது கனவு காணுறான் అని இவனு ஒன்று அவனு கனவு காண்றான்னு இல்லைன்னது இவனு பார்க்கல. ஆனால் இது ஒரு இண்டிகேஷனாக இருக்கு. அப்புறம் அது எவ்வளோ நேரம் இருக்குமுன்னா மேக்ஸிமம் 1.5 minutes ஆர் 45 seconds அவ்வளோதான் கனவு. ஆனால் அந்த 1.5 நிமிஷம் கனவுல நமக்கு வருஷங்கள் வாழ்க்கை எல்லாம் நிறைய முடிஞ்சு போனது போல் ஆகிடுது. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நீ? எது எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையோ, எது பற்றி பேச முடியாதோ, எதுன்னு பார்க்க முடியாதோ அது மாயாசக்தி. இப்போது இதில் ஒரு வார்த்தை முக்கியம். என்ன, அடுத்த ஸ்லோகத்தை பேசிகிட்டு இருக்கீங்கல்ல சார், நீங்கள் பேசுகிறீங்க, வித்யாரண்ய சுவாமி பேசிட்டாரு, வசிஷ்டர் ராமர்கிட்ட பேசிட்டாரு. என்ன பேசிட்டோம்? இல்லை, அது இல்லைன்னு சொல்கிறோம். அதான் இப்போது அதில் பார்க்க முடியாதானே வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுதான் இப்போ டிஸ்கஷன் வரப்போகுது. இந்த சக்தின்னு எது சொல்கிறோமோ, மனசக்தியாவது மாயாசக்தியாவது பார்க்க முடியாது. அப்போ அது எங்கே இருக்கு? எஃபெக்டில் காஸ் எஃபெக்டில் இருக்குன்னு நினச்சிக்கலாம், அங்கேயும் பார்க்கலை. சரி, இப்படி இந்த சக்திని நிரூபியம் பண்ணுறதுக்காக இப்படி பேசினார் வசிஷ்டர். சரி, இப்போ சக்தி மாயான்னு சொன்னால்
என்ன அது? நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக டீப்பாக விவரிக்கிறேன்னு வித்யாரண்யர் இப்போது அவருடைய இது சொல்கிறார். அவருடைய அனுபவம் திங்க் பண்ண விஷயம் சாஸ்திரம் பேஸ் பண்ணி தான் படிக்கிறோம். 29வது ஸ்லோகம். கார்யாதாஸ்ரயதஸ்சைஷா பவேத் சக்திர்விலக்ஷணா ஸ்போட்டாங்காரோ திருஷ்யமானோ ஸ்போட்டாங்காரோ சக்திஸ்தத்ரானுமீயதே. இங்கே பாருங்க, இதில் ஒரு உதாரணம் கொடுத்துட்டு பேசுகிறாரு. என்னன்னா, ஸோ இப்போ என்ன சொன்னோம், அந்த சக்தி எதிர் மாயாசக்தின்னு சொல்லு இல்லைன்னா மனோசக்தின்னு சொல்லு, அதுன்னு பார்க்க முடியல. நான் பார்க்கணுமே இருந்துச்சுன்னா எப்படி ஏன் பார்க்க முடியலன்னா, எப்படி நீ இங்கே சக்தி இருக்கு மாயா சக்தி மனோசக்தின்னு சொன்னால் புரிஞ்சுக்கணும். எனி பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஏன் எனி பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறேன்னா, கண்ணு சிமிட்டுற கண்ணு க்ளோஸ் பண்ணி ஐலிட்ஸ் உன்மேஷ நிமிஷ திறந்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு எனர்ஜி சக்தி அங்கே ஒர்க் பண்ணுறது. இது யோக சாஸ்திரம் டீப்பாக பஞ்ச பிராணங்கள் கீழே உப பிராணங்கள் இது எல்லாத காரணம். கொட்டாயம் வர்றதுக்கு, ஏப்பம் வர்றதுக்கு, வாந்தி வர்றதுக்கு எல்லாத்துக்கும் அது அது சொல்லும். கண்ணு சிமிட்டுறது கூட அதுக்கு 5 எல்லாம் பேர் சொல்லி, நீ என்ன பேர் கொடுத்து என்ன சொன்னால் கூட நீ பார்த்தியா. அப்போது அந்த எந்த சக்தி ஆனால் கூட அது பார்க்கணுமன்னா அந்த காரியத்தில் தான், இந்த காரியத்தினால இன்ஃபர் பண்ணணும். யோகா சொல்லட்டும், தேவதத்தா, தனஞ்சய, கூர்ம, கிரிக்கர, நாக 5 உபபிராணங்கள் சொல்லும். ஒன்றுக்கு இந்த சட்டில் மூமெண்ட் ஆக்ஷன்ஸுக்கு சொன்னானே, ஏப்பம், தும்மல், கொட்டாயம். அது இப்போ கொட்டாயம் வரும்போது தும்மல் வரும்போது ஏதோ சக்தியானே அப்படி தானே தெரியுறது. அப்போது விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சக்தி காரியம்னால ஒரு எஃபெக்ட்னால அது காசுன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே எஃபெக்ட் காசு மேலே தானே ஆதாரப்பட்டிருக்கும். காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆதாரப்பட்டிருக்கும். ஒரு காசு இல்லாமல் ஒரு எஃபெக்ட் வராது. இப்போ இங்கே விஷயம் என்னன்னா, சரி மாயா சக்தி தான் இந்த உலகத்துக்கு காரணம்னு சொன்னால், ஆனால் பார்க்க முடியலையே. உலகம் நாமரூப பிரபஞ்சத்தினை பார்த்து தெரிஞ்சுக்கணும், இது எஃபெக்ட் ஆஃப் திஸ் இஸ் த காரியம் ஆஃப் தி மாயா அனுமீயத்தை. அப்படி தான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் தவிர நீ பார்க்கல. சரி, இப்போ எஃபெக்ட் வந்ததுக்கப்புறம் கூட இப்போ விஷயம் இதில் என்ன சொல்கிறாருன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இந்த சக்தினை பற்றி எது பேசுகிறோமோ ஜாக்கிரதை கேட்கணும். காரணத்துக்கே சம்பந்தம் இல்லாமல், காரியத்துக்கே சம்பந்தம் இல்லாமல் இங்கே கொஞ்சம் இங்கே குழப்பம் ஸ்டார்ட் ஆகும். பொதுவாக இங்கே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசும்போதும் என்னோட பேசுகிற சக்தி எனக்குள்ளே தான் இருக்கே, மாயா மாயாவி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டோம். பிரம்ம ஆசிரித மாயா அஸ்தி. பட் இப்போது இன்னும் டீப்பாக போய் விசாரணை பண்ணும்போதும், சரி இப்போ இது காரணத்தில் இருக்கா சக்தி இல்லை எஃபெக்டில் இருக்கா? அங்கேயும் பார்க்க முடியாது, இங்கேயும் பார்க்க முடியாது. எப்படி? என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா,
ஒரு எரிஞ்சிட்ருக்கிற கறி சார்கோல் அங்கே வச்சுருக்கேன். அது சிகப்பாக இருக்க, ஏதோ கொஞ்சம் லைட்டாக ஏதோ புகை வரலாம். இப்போ அதில் எரிக்கிற தகிக்கக்கூடிய சக்தி இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? பர்னிங் பவர் அதில் இருக்கேன்னு இது முன்னாடி எனக்கு சுட்டிச்சு சார் அப்படி சொல்லக்கூடாது. சரி, சுட்டிச்சு, எக்ஸாக்ட் அதே எக்ஸாம்பிள் இங்கே அந்த தெரியல, வியக்தமாகலை, அன்மேனிஃபெஸ்டாக அவ்வக்தமாகவே அந்த எரிஞ்சிட்டுருக்கிற கறிக்குள்ள எரிக்கிற சக்தி இருக்கு. இது பாயிண்ட்டு. பர்னிங் பவர் நாட்டு வெளிச்சம் கொடுக்கறது, ஹீட்டு கொடுக்கறது இல்லை. அது பேர்ன் பண்ணுமா, சுடுமா அனேது உனக்கு எப்படி தெரியும்? நீ அதோடைய எஃபெக்ட் வரும்போது தான் அந்த காரியம் அது வியக்தமாகும்போது அப்போதான் தெரியுறது. அப்போ வரைக்கும் தெரியலையே. நீ அப்படியே வருஷக்கணக்கில் பார்த்துட்டு மெடிடேஷன் பண்ணும். வச்சு இந்த நெருப்பு சுட்டிட்டாவோ தொட்டிட்டாவோ எரிச்சுடும், பர்ன் பண்ணும், பிளிஸ்டர் வரும், கொப்பளம் வரும். ஸ்போட்டமன்னா கொப்பளம், அங்காரகமன்னா எரிஞ்சிட்ருக்கிற அந்த கோல். புரியுதா? அப்போது சரி, அதில் இருக்கிறதா தெரியல, அந்த அவ்வக்தமாக இருக்கு. சரி, எஃபெக்ட்னா தொட்டிட்டா இங்கே பெரிய கொப்பளம் வந்துச்சு. கொப்பளம் வந்ததுக்கப்புறம் அந்த சக்தி, ப்ளீஸ் ரிமெம்பர் என்னன்னுது, அந்த பர்னிங் பவர்னு சக்தி கொப்பளத்தில் இருக்கா? இந்த கொப்பளம் கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சா இருக்குமா? எரிச்சிடுமா? அப்போது எஃபெக்ட்லும் சக்தினி பார்க்க முடியல, காசுலேயும் சக்தினி பார்க்க முடியலன்னு இன்ஃபர் தான் பண்ணுறது தவிர யூஆர் நாட் ஏபிள் டு இப்போ இந்த புத்தி மனசு வச்சு எதையும் தெரிஞ்சுக்க முடியல. என்ன சொல்கிறாருன்னா, அப்போது காரியாத் ஆசிரியதாச்ச ஏஷா சக்தி பவேத் விலக்ஷணா. இந்த சக்தி எது பேசுகிறோமோ இது வந்து காரியத்துக்கும் தெரியாமல், காரியத்துக்கு சம்பந்தம் இல்லாமல், எஃபெக்ட்டுக்கும் காரணத்துக்கு சம்மந்தம் இல்லாமல், காரியத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் விலக்ஷணமாகவே இருக்கேங்க. ரொம்ப குழப்பம். சார், நான் ஸ்கூலில் படித்த மேக்ஸு ஃபிசிக்ஸ் ரொம்ப சுலபமாக இருக்குது சார். சரியா? அது கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொடுப்பேன். இந்த மாதிரி விசாரணை பண்ணணும்னா ஒரு ப்ரிப்பேர்டு மைண்ட் இருக்கணும். இந்த விஷயத்தை நான் ஏதோ கொஞ்சமாவது வியக்தப்படுத்தி பேச முடியுதுன்னா, இங்கே இருக்கிற நீங்கள் கொஞ்சம் பேர் கொஞ்சம் ரிசெப்டிவாக எலர்ட்டாக இருக்கிறதுனால தான் அது வரும். திருஷ்யமா ரெண்டு டியூயல் கேஸு. அந்த எரிஞ்சிட்ருக்கிற அந்த சிகப்பாக இருக்கிற அதுலேயும் நான் பார்க்க முடியல. சரி, தொட்டினதுக்கப்புறம் பிளிஸ்டர் வந்துச்சு. சரி, பிளிஸ்டரில் சக்தி தெரியுறதா? பர்னிங் பவர் எது எரிச்சதுன்னா, எது தொட்டதுனால இங்கே அந்த சக்தி மொத்தத்தில் அங்கேயும் காணும், இங்கேயும் காணும். ஆனால் இப்போது சார் அங்கேயும் காணும், இங்கேயும் காணும். நல்லா பாருங்க, சயின்டிஃபிக்காக கூட சிந்தித்து பார்த்தா எந்த ஒரு கேட்ஜெட் கொண்டு வராமல், அதில் போய் தொடாமல் இதில் பர்னிங் பவர் இருக்குதுன்னு சயின்டிஸ்ட் சொல்ல முடியுமா?
இது முன்னாடி அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதில் கொண்டு போய் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டான். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு சூடாகிடுச்சு, அதை வச்சு ஓட்ட போடுறோம் பாட்டிலுக்கு இல்லையா? வீட்டில் பண்ணுறீங்க எல்லோரும். அது முன்னாடி அங்கே இப்போ இந்த அனுபவத்தினால் இருக்கேன்னு அதான் சொல்கிறாரு. சக்தி அத்த அனுமீயத்தை இருக்கேன்னு இன்ஃபர் பண்ணுறோம். நீ பார்த்தியா? ஏன் பார்க்க முடியல? அந்த நீ நெருப்பில் வச்ச ஸ்க்ரூ ட்ரைவரு கூட கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது திரும்பி அந்த ஹீட்டு போயிடும், எல்லாம் போயிடும். எங்கே போயிடுச்சு? எங்கேருந்து வந்துச்சு? என்ன வந்துச்சு? போயிடுச்சு. வந்துச்சு போயிடுச்சு, இதெல்லாம் காரியம் நடக்கிறதே. ஆனால் நீ பார்த்தியா? இங்கே இருக்கணும் இல்லை, இப்போது எஃபெக்ட்லாவது இருக்கணும் காரியத்தில், அங்கேயும் தெரிஞ்சுக்க முடியல. ஜஸ்ட் இந்த மாதிரி அந்த எஃபெக்ட் காரியம் எங்கெங்கெங்கெல்லாம் ஏதாவது நடக்கிறதோ அதுலேருந்து புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை இருக்கன்னா ஓ அப்பா இருந்திருக்கணும் இன்ஃபர் தான். ஏன்னா அப்பா இல்லாமல் குழந்தை எப்படி வரும்? அதேபோல் நீ கண்ணு மூடி இருந்தால் கூட சப்தம் ஏதோ வந்துச்சுன்னு தெரியுது. ஆனால் எந்த சக்தினால் அந்த சப்தம் வந்ததோ அது நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்க முடியுமா? இன்ஃபர் பண்ணுறீங்க. இது சொல்கிறதுக்கு தான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கல்லில் இருக்கிற அந்த கட்டித்தன்மை, ஜலத்தில் இருக்கிற அந்த பிரவகிக்கிற தன்மை, எல்லா சக்தி அதுதான்ப்பா. அப்போது அந்த அதனால சக்தி இருக்க சக்தி இருக்க சக்தி இருக்க சக்தி எல்லாத்துலையும் இருக்குன்னு சொல்லணும். ஆனால் இவ்வளோ பேசுகிறீங்க, அதனால்தான் சார் நான் தெருவுக்கு சக்தி அம்மன் கோயில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதுக்கு பின்னாடி போகிறதுக்கு இல்லை. அதெல்லாம் பண்ணியாச்சு இல்லை. இப்போ உட்காந்து புரிஞ்சுக்கோ சக்தி எங்கே இருக்கு. இப்போ எதுக்கு இவ்வளோ நமக்கு இது பற்றி இவ்வளோ டிஸ்கஷன் பேச்சு? இதுதான் உனக்கு இல்லாத காரியங்களெல்லாம் காட்டுறது, இல்லாத பொய்யான காரியமெல்லாம் காட்டுறது. என்ன? சர்வமும் காட்டுறது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இன்ட்ரடக்ஷனில் இப்போ இந்த டிஸ்கஷன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இப்போ இங்கேயுமே இல்லை இங்கேயும் இல்லை, சக்தி எங்கே இருக்குன்னு. சரி, இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன்னு அவரே சொல்கிறாரு. புருதுர்புத்னோதராகாரஹ घट कार्योत्र मृत्तिका शब्दादिभिः पंचगुणैः युक्ता शक्तिस्ततद्विधा. அதே போல் தான் ஆனால் எக்ஸாம்பிள் வேறு சொன்னானே. திரும்பி அவர் குடம் மண்ணு சொல்லுவாருன்னு. பொதுவாக பேசுகிற மண்ணு குடம் இல்லையா? இப்போது இது முன்னாடியெல்லாம் இது பற்றி பேசினதெல்லாம் அப்படி பக்கத்தில் இருக்கட்டும், சரியா? எது மண்ணே தான் குடமாகிடுச்சு அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நமக்கு வேண்டியது ஹவு திஸ் ப்ராசஸ் ஹேப்பன்ட். நிஜமாக ஏதாவது ஆகிடுதா? ஆனால் ஆனது போல் காணப்படுறது, காணப்பட்டதுக்கு காரணமாக இருக்கிற அந்த சக்தி అనేది எங்கே இருக்குது? அது உண்மையாக ஏதாவது பண்ணிச்சா? அது பண்ண இந்த காரியம் நிஜமா? புருதுவன்னா மண்ணு. இங்கே மண்ணு பற்றி சொல்கிறதுக்காக இல்லை, கடஹா பதம் முதல்ல எடுத்துக்கிட்டா இந்த குடம் இருக்கு கட்டம். இதோடைய புருதுவன்னா சாலிட்னஸ், கிராஸ்னஸ், கட்டியாக இருக்குல்ல, சாலிடாக இருக்குல்ல, அதுக்கு இங்கே புருதுவன்னா கிராஸ்னஸ் இல்லையா? அப்புறம் புத்னஹன்னா ரவுண்ட்னஸ், ரவுண்டு
ஃபுல்லாக ரவுண்டாக இல்லைன்னா ஓரளவுக்கு அப்படி ரவுண்டாக வந்துச்சு இல்லை. அப்புறம் பிருத்து புத்னோதராகாரः அந்த ஷேப்பு. அப்புறம் உதராகாரः அப்படின்னா எம்டினஸ், ஸ்பேஸ். 3 கிராஸ்னஸ், ரவுண்ட்னஸ் அண்ட் எம்டினஸ். 3 இன்னும் கூட தான் சொல்லணும், மெயினாக 3. இந்த 3 வந்து காரியः அத்திர காரணம் நமக்கு தெரியும். இந்த காரியமான மிருத்திகால அத்திர மிருத்திகா மண்ணுடைய குழந்தை, அதனால் ஏற்பட்ட இந்த காரியத்தில் இந்த 3 பார்த்தோம். இது பார்க்கலாம், பார்த்து தானே சொல்லிகிட்ருக்கேன். என்ன சொல்கிறேன்? சாலிட்னஸ், எம்டினஸ் அண்ட் ரவுண்ட்னஸ் 3 சொன்னார். ஆனால் கேள்வி, மண்ணுக்கு ஜாக்கிரதை கேட்கணும். மண்ணுக்கு சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தானே 5 மண்ணில் இருக்கு. 5 பஞ்சபூதங்கள், 5 குணங்கள், சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த 5 இதில் இருக்கு. இதில் மண்ணில் இருக்கு. பஞ்சகுணைஹி யுக்தா. என்ன பஞ்சகுணை? சப்தாதிபிஹி. ஆனால் இப்போ குணம் வந்ததுக்கப்புறம் சொல்கிற இந்த 3 இருக்க பார்த்தீங்களா? ரவுண்ட்னஸ், எம்டினஸ், சாலிட்னஸ், அதில் இந்த பஞ்சம் இருக்கா? జాగ్రత్తగా அந்த சாலிட்னஸ் అనేది அதில் மண்ணுக்கு இருக்கிற 5ம் இங்கே இருக்கான்னா அது நீ மண்ணு தான் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அது கொடமணி இந்த 3ன்னு பார்த்துட்டு இருந்தால் அந்த 5 நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. இல்லை, அந்த 5 இல்லாமல் அது காரியமாக வந்தப்போ இன்னொரு 3 ஆட் ஆயிடுச்சு. இவ்வளோ கஷ்டமாக இருந்து அடுத்த வாரம் நான் வரமாட்டேன் சார்ன்னு சொல்லாதுங்க. பஞ்சகுணஹி யுக்தாக சக்தி. அப்போது சக்தி இப்போ என்னாச்சு? இந்த மண்ணு குடமாகிறதுக்கு சக்தி தானே காரணம். ஏதோ ஒரு சக்தி. என்னது? மண்ணில் அதில் குடம் வரத்துக்கு வேண்டிய அந்த ஒரு பொட்டென்ஷியல் பவர் சக்தி தெரியாமல் அதில் இருக்கு. அங்கே சொன்னது போல தான் பர்னிங் பவர் அதில் இருக்கு. மண்ணிலே ஆல்ரெடி இன்டர்னல்லி பொட்டென்ஷியல் அடங்கி அது குடமாக ஆகிறதுக்கு வேண்டிய ஒரு சக்தி இருக்கு. அது இன்வோக் பண்ணணும். குலாலன் பாட் மேக்கர் குவையன் பட் இருக்கு உள்ள. அது 5 சேர்த்து அது இந்த விதம் 2 விதமாக சக்தி. சக்தி தூ சாரி शब्दात् पंचगुणैः युक्ता शक्ति तु अतः द्विधा. மேலே சொன்னது தான். இப்போ சக்தி இதில் இருக்கா, இதில் இருக்கா? மண்ணில் நீங்கள் வந்து அந்த குடம் உருவாகிறதுன சக்தி நீங்கள் பார்க்கல. அடங்கி இருக்கேன்னு சொல்லுவதை தவிர தெரியலையே. நம்ம எக்ஸாம்பிள் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டு சார் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் சார் மண் வச்சு குடம் அப்படி சொல்லக்கூடாது. தட் இஸ் நாட் த ஆன்சர். இல்லை இந்த 3 புதுசாக இப்போ வந்துச்சே, உருண்டையாக இருக்கிறது, கட்டியாக இருக்கிறது, காலியாக இருக்கிறது, அந்த 3த்துல இருக்கா சக்தி? இங்கேயும் இல்லை சக்தின்னு நீ அங்கேயும் இல்லை. ஆனால் அந்த மண் இப்படிப்பட்ட
ஆகாரமும் இதெல்லாம் வரத்துக்கு ஏதோ அந்த சக்தி అనేది இருக்கிறதுனால தான் இது இப்படி ஒரு மாற்றம் எடுத்துக்கிடுச்சு. சரியா? இப்போ வரைக்கும் கூட இன்னும் அப்படி அந்த கன்ஃபியூஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். பட் நான் முன்னாடி போகணும். சரியா? அடுத்த இதில் வந்து எப்படி இந்த பொட்டென்ஷியல் பவர் அந்தர்கதமாக இருக்கிறது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட்டுக்கு காரிய காரண விலட்சணமாக இருக்குன்னு சொன்னா இல்லை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எப்படி இது காஸ் அண்ட் எஃபெக்ட்டுக்கு காரிய காரணத்துக்கு விலட்சணமாக எப்படி இருக்கின்றது అనేది எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அடுத்த ஸ்லோகத்தில் ந ப்ருத்வாதிர்ன சப்தாதிஹி शक्ता वस्तु यथा तथा अतएव हि यचिन्त्यैषा अतएव ह्यचिन्त्यै न निर्वचनमर्हति. கடைசியில் புரிஞ்சு சார் 2 எக்ஸாம்பிள் சொல்லும்போது இந்த சக்திக்குள்ள சக்தினால இங்கே உருவாயிடுச்சுன்னா அந்த சக்திக்குள்ள பஞ்ச சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தங்கள் சக்திக்குள்ள இருக்கா? நீ பார்த்தியா? அதோட எஃபெக்டாக வந்து இந்த ரவுண்ட்னஸ்ஸு ஹார்ட்னஸ்ஸு எம்டினஸ்ஸு அதில் வந்து பஞ்சகுணங்கள் இருக்கா? அது இல்லை. அதான் கேட்குறாரு. சப்தாதிஹி இது எல்லாமே கூட யதா ததா அஸ்து காரியமாக வரும்போது அந்த 3 பற்றி பேசுகிறோம் இருக்கு. அது மண்ணாக இருக்கும்போதும் அது சப்தஸ்பர்ஷ ரூபரசங்கள் இருக்குது. யதா ததான்னா அது எது எப்படி இருக்கோ அது அப்படி தான் இருக்கு. அதனால அத ஏஷா இப்போ கடைசியில் நீங்கள் இவ்வளோ ஸ்லோகம் சொல்லி என்ன சொல்ல வரேன்னா இது பற்றி பேசி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இல்லை சிந்திச்சு இது என்னான்னு இப்படி இல்லை ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணலாமனதையும் பண்ண முடியாது. அதான் சொல்கிறாரு அச்சிந்தியா அனிர்வச்சனீயம். இது இன்எக்ஸ்பிளிகபிள் అండ్ అన్థింకబుల్. అచింత్యం అంటే మనసునాల யோசிச்சு சிந்திச்சு கண்டுபிடிச்சிட்ட சக்தினே சொல்ல முடியாது. இல்லை நிறைய நான் இன்னும் கூட பேசி பேசி உங்களுக்கு சொல்லலாமன்னா நிறைய பேச பேச கன்ஃபியூஷனாகி தூக்கம் வரும். இந்த பாயிண்ட் இது முன்னாடி பேசுனது. ஆனால் இந்த விதமாக பகவத்கீதையிலோ அந்த ஏஷா குணமயி மாயா மம மாயா துரத்தியா అని சொன்னாரே அஷ்டதா பிரகிருதி பற்றி சொல்லும் போதும் சொல்லி இந்த பிரகிருதி மாயா என்னோட சக்தி. ஆனால் அது நீ புரிஞ்சுக்கிறது துரத்தியா. இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் பேசணும்னா. அதனால் என்னுடைய மாயான்னு சொல்லி பகவான் சொல்கிறதுனால அந்த என்ன கெட்டவா என்னை மாயான்னு பற்றி நீங்கள் விசாரிக்காதே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சென்டருக்கு ஆத்மா பகவான்கிட்ட போகாமல் ஏன் இப்படி பண்ணேன், ஏன் அப்படி பண்ணேன், ஏன் இப்படி உருவாக்கிட்டேன், எனக்கே இப்படி கஷ்டம், இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது தவிர அவர்கிட்ட போகல. சார் நான் போகிறேன் சார் எவ்ரி டைம். எங்கே போகிறேன் நீ? போய் சொல்கிறேன். நீ போனால் இப்படியெல்லாம் பேச மாட்டேன், இந்த மாதிரி கேள்விகள் வராது. நீ போகல. அப்படி போகிறது இல்லைப்பா, இங்கே போகணும், சத்சங்கத்துக்கு போகணும். அதே மாதிரி சங்கராச்சாரியர் விவேக சுண்ணாமணியில் சொல்லும் போது மாயா பற்றி அவர் அப்படி தான் அங்கேயும் அனிர்வச்சனீயா மாயா சன்னாப்பிய சன்னா உபயாத்மிகானோ பின்னாப்பிய பின்னா உபயாத்மிகானோ சாங்கானங்கா உபயாத்மிகானோ மகா அத்புதா அனிர்வச்சனீய மாயா.
அற்புதம். இது இப்படின்னு சொல்ல முடியாது, அது அப்படியேன்னு சொல்ல முடியாது, இல்லை ரெண்டும் அனு சொல்ல முடியாது. அப்போ பேசாமல் இரு. அதனால்தான் இப்படி சொல்லி மௌனம் வியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவம் யுவானவனே கடைசி தட்சிணாமூர்த்தினி காட்டி எப்போ உண்மையான மௌனம் வருதோ எல்லா கேள்விகளும் காணாமல் போகிறதோ, மனசு தனக்குள்ளே தானே போய் அடங்கிக்கிறதோ, தானுக்குள்ளே எங்கே போய் அடங்கிக்கும்? இந்த 8 போய் எங்கே அடங்கிச்சு? 8 போய் எங்கே தான் அடங்கிடுச்சு? அது எங்கே வரல, எங்கே போகல, இருக்கிறதா இருக்கு. அதனால ஸ்டாப் ரன்னிங், கேள்விகளை கேட்கறது நிறுத்து, சும்மா இருந்து சுகம் பெறும். எப்படி புரியுவது? சும்மா சொன்னால் அப்படி புரியுமா? எப்படி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே ஏற்றிட்டா அப்புறம் விஷயம் என்னன்னு இது புரியும். இப்படி இது கடைசியில் அனிர்வச்சனீயம். எத்தனாவது ஸ்லோகம் படித்தோம் இப்போ நம்ம? 30. 31 படித்தோம் இல்லையா? அதையேவகி அச்சிந்திய ஏஷ. அதனால கன்க்ளூஷனாக சொல்லணும்னா இந்த மாயா எந்த சக்தினை பற்றி பேசுகிறோமோ இது சிந்திச்சு இன்னும் சிந்திக்கிறேன்னா சிந்திக்கிறது நிறுத்து. சிந்திக்கிறதோடு சிக்கனமாயிருந்தார் மகாபெரியவர். நமக்கு அந்த மௌனம் தெரியல, தூங்கினா தூங்குகிறோம். சரி, அட்லீஸ்ட் மனசு வேலை பண்ணுறதுன்னா அப்படியே இன்டிஃபரெண்ட்டாக இருந்து அது ஏதோ பண்ணிட்டோம். நானே அது கூட சேர்ந்துக்கணும். சேர்ந்ததுனால தானே இன்னும் என்ன கஷ்டப்படுத்துறது, ஆட வைக்கிறது. அப்படியாவது தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் பண்ணலாமே. நான் ரிசர்ச் பண்ணுறேன், நான் எல்லாம் என்கொயரி பண்ணுறேன், ஒன்றும் பண்ண முடியாது. அச்சிந்தியம் அனிர்வச்சனீயம் இது அப்படின்னு சொல்லி அடுத்தது 32வது ஸ்லோகத்தில் காரியோத்பத்தேஹே புரா சக்திர் காரியோத்பத்தே புரா சக்திஹ நிகூடா மிருத்யவஸ்திதா குலாலாதி சகாயேன விகாராகாரதாம் விரஜேத். அதே விஷயந்தனே ஜஸ்ட் சொல்கிறார். எதுக்கு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்படி என்ன சொன்னோம், நீ கேள்விகளை கேட்கறது நிறுத்திட்டா. பொதுவாக சாஸ்திரத்தில் என்ன படித்தோம் இது முன்னாடியில் நம்ம 3 விஷயங்கள் சொல்லுவோம். ஒன்று சத்து இருக்கு, இன்னொன்று அசத்து இல்லை. இல்லாதது எப்பவுமே இல்லை, இருக்கிறது எப்பவுமே இருக்கு. இதுதான் கீதையில் நான் அசத்தோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ ஸ்வனயோஸ்தத்வதர்ஷிபி. அது ரொம்ப இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிற ஸ்லோகம், கிரந்தி ஸ்லோகம். இப்போது நம்ம எது பற்றி பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோன்னா, இல்லாததை பற்றி பேச வேண்டியதில்லை, இருக்கிறது பற்றியும் பேச வேண்டியதில்லை. எது எப்பவும் இருக்கேன். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இல்லாமல் இருக்கிறது போல காணப்படுறது இன்னொன்று. அதுக்கு பேர் மித்யா பிரத்யய. சத் பிரத்யய, அசத் பிரத்யய, மித்யா பிரத்யய. மித்யா பற்றி இது முன்னாடி கூட சொன்னோம். இதே தான். எதுன்னு மித்யான்னு சொல்லணும்னா வாஸ்தவமாக இல்லை, ஆனால் அவாஸ்தவமாக
டெம்பரரிலி இருக்கிற போல் காணப்படுறது. அதுக்கு தான் திரும்பி அந்த எத்தனை எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். காணல் நீர், வானவில், ஆகாயத்துடைய நீல வர்ணம், இப்படி இல்லை. அது நீ இப்போது ஃபுல்லி எக்ஸ்டெண்ட் டு எவ்ரி திங், த ஹோல் யூனிவர்ஸ். அப்படி 3 சொல்லிருக்கப்புறம் இந்த மாயா மித்யா பிரத்யை பற்றி ஏதாவது லாஜிக்கலாக பேசுகிறதுக்கு இல்லாததை பற்றி பேச மாட்டோம். இல்லை, அது இல்லவே இல்லை. வை டு டாக் அபவுட் இட்? இப்போ இல்லாமனுடைய பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லவே இல்லை. வேர் இஸ் த கொஷின் ஆஃப் டிஸ்கஷன்? ஒரு குற்றவாளி இறந்து போயாச்சுன்னா ஃபைல் க்ளோஸ். அதுபோல் இந்த லாஜிக் எதுவுமே இல்லை. எது பற்றி இந்த மித்யாவா இருக்கிற மாயானால் காட்டப்படுற இது இல்லை. ஆனால் இந்த ஆத்மாவில் வந்து பிரம்மனில் வந்து தான் என்ன, அது இருக்கோ இல்லையோ, நான் இருக்க இல்லை, இந்த நான் யாருன்னது நமக்கு முக்கியம். இந்த நான் வந்து இதுதான் சத்து, அதுதான் சத் தர்சனம். ஆனால் அது சரியான விதமாக அந்த நான் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த அந்தர்கதமாக அடங்கி உள்ளே இருக்கேன்னு பேசுகிற இந்த சக்தி வந்து எங்கே இருக்கணும்? எனக்குள்ளே தான் இருக்கணும். என் மனசக்தி என்கிட்ட தான் இருக்கும். ஆனால் ஒரு நாளாவது என் மனசை நான் பார்த்தானா, அது செய்கிற ஏதோ சில சேஷ்டைகளை நினச்சி என் மனசு எனக்கு ரொம்ப கவலைப்படுத்துகிறேன்னு அப்போ சொல்கிறேன். மனசு நீ எப்போ பார்க்கலையோ, எதிர அவனோட மனசு பார்க்கலையோ, அதே போல தான் மாயானே இது கூட இப்போ சொன்ன உதாரணங்கள் எல்லாம் பார்த்தா யாரும் பார்க்க. ஆனால் அது எஃபெக்ட்னால இது மாய சக்தி நினச்சிக்கிறோம். ஆனால் என்ன அது மித்யா, உண்மையே இல்லை அது. அப்போது ஆத்மா அது தெரிஞ்சுக்கணும். சரி, ஆத்மா பற்றி டிஸ்கிரைப் பண்ண முடியுமான்னு ஆத்மா பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது கூட கஷ்டம்தான். சாஸ்திரம் அப்படி தான். அது வந்து இட் இஸ் நாட் என்ன, பேச்சனது வந்தால் அது பொய், பேச்சனது வந்தால் அது ஒரு இந்திரியம், அது ஒரு பிரகிருதி சேர்ந்தது, அங்கே மனசு வரும். அதனால் எதெல்லாம் வார்த்தை ரூபத்தில் வருதோ அது எல்லாமே கூட ஒரு விதத்தில் உண்மை இல்லைன்னு. ஆனால் அப்போது பொய் ஆகிடுமே. சாஸ்திரம் எல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க இவ்வளோ சப்த பிரமாணம்னு. அந்த சப்த பிரமாணத்தின் எடுத்துக்கணும், வேதாந்தத்தின் சிரவணம் பண்ணணும், விஷயத்தின் புரிஞ்சுக்கணும், சப்தத்தில் ஒன்றையும் வெளியே வரணும். அம்மா வயிற்றுக்குள்ளே தான் வளரணும், அப்புறம் உருவாகணும், வளரணும், வெளியில் வரணும். கர்மயோகத்தில் தான் இருக்கணும், பியூரிஃபை ஆகணும், அதில் வந்து வெளியே வரணும். யூஸ் இட் அண்ட் த்ரோ இட், be in it, grow in it and get out of it. இதே பிரின்சிபல் தான். எப்படி சொன்னாங்க? அப்போது இப்போ ஒரு கேள்வி வருமானி யூகிச்சு தான் இந்த ஸ்லோகம் இப்போது படித்தோம். எதுக்கு இது என்ன சார், அந்த காரியத்துக்கையும் தனி அப்போ சம்மந்தம் இல்லாமல் இந்த சக்தி இருக்கு. காரணத்துக்கு காரணம்னு சப்ஸ்ட்ரேட்டம் ஆத்மா. ஆசிரியத்திலும் பார்க்க முடியலையே நீ. சரி, அதுக்கப்புறம் எது எஃபெக்ட் வந்துச்சுன்னா அந்த காரணத்திலும் பார்க்க முடியல. இப்படி ரெண்டுத்துலேயும் பார்க்க முடியாதது இது இனிமேல் அப்போது தெரிஞ்சிக்கவே முடியாதா? தெரிஞ்சுக்கவே பார்க்கவே முடியாதா? ఈజ్ ఇట్ నాట్ పాసిబుల్ టు పర్సీవ్ ఇట్ అంటారు. పర్సీవింగ్ అనేది త్రూ ద మైండ్ కూడా இருக்கும், త్రూ ద సెన్సెస్ కూడా இருக்கும் జనరల్లీ. బట్ పర్సెప్షన్ అనేది సెన్సెస్ சேர்ந்தது, திங்கிங் అనేది வந்து மைண்டுக்கு சேர்ந்தது. அப்போது முடியாதா? ஏன் முடியல? ஏன் பார்க்க முடியாதா? ஏன் பார்க்க முடியல? இந்த சக்தி இருந்துச்சுன்னா செப்பரேட் பண்ணி
பிரம்மனை ஆசிரிச்சருக்கு சக்தி. சரி, பிரம்மனை செப்பரேட் பண்ணி சக்தின்னு மட்டும் எடுக்கிறோம். அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு, சார்கோல், கறி, அதில் வந்து அந்த பர்னிங் பவுடர் மட்டும் சக்தி இருக்குன்றீங்களே, அது தனியே எடுத்துக்கிறோம். சரி, அது ஏதோ எஃபெக்ட் பண்ணிச்சு காரியம். அந்த காரியத்தில் வந்து காரியத்தினேனும் சக்தினே செப்பரேட் பண்ணுறோம். இப்படி எல்லாம் ஏன் பண்ண முடியல? செப்பரேட் ஏன் பண்ண முடியல? அப்படின்னா பரமாத்மலும் இருக்கனேது புரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க செப்பரேட் பண்ண முடியல. பார்க்குற உலகத்துலேருந்து இந்த சக்தினே செப்பரேட் பண்ண முடியல. ஏன்? இப்படி 3 கேள்விகள் இருக்கு. இது ஃபர்தராக 32வது ஸ்லோகத்திலிருந்து விவரிப்பார். நம்ம இது அப்புறம் நிதானமாக இன்னும் கொஞ்சம் ஸ்லோகங்கள் இப்படி வரும், அப்புறம் டாபிக் மாறும். அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.